கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதற்கு காரணம் அவர் சொல்றார் பாருங்க. வேத வசனத்தில் இங்கே படிக்கிற பொழுது 6ஆம் வசனத்தில், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானவலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரிந்து காலம் வந்தது. அதாவது தன்னுடைய அந்திய காலத்தில் தேவனுக்கு மகிமையாக வெற்றி சிறந்து ஊழியத்தை முடித்து அந்திய காலத்தில் அவர் சொல்கிறார், அதாவது தான் இரத்த சாட்சியாக வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், தான் இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிற அந்த காலகட்டத்தில் தனக்கு பின் தன் இதயத்தைப் போல தன்னை போல ஊழியம் செய்யக்கூடியதான தீமோத்தேயுவை போல இன்னொருவர் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுவார். நான் சுவிசேஷத்தினால் பெற்ற உத்தம குமாரன் என்று சொல்லுவான். யார? தீமோத்தேயுவை. ஆகவே அவன் இரவும் பகலும் கண்ணீரோடு மாயமற்ற விசுவாசத்தோடு அவன் ஜெபித்து ஆத்மாக்களுக்காக அவன் அழுது கொண்டு ஜெபிக்கிறவன் என்று சொல்லி அவரை குறித்தெல்லாம் சொல்லுகிறான். ஆகவே நான் இப்பொழுதே பானபலியாக, அதாவது நான் இரத்த சாட்சியாக நான் மரிக்கப் போகிறேன், அந்த காலம் வந்துவிட்டது, இந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறான். இதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஞ்ஞானி, உலகம் போற்றும் பெரிய விஞ்ஞானி, கண்டுபிடிப்புகளிலே மிக சிறந்தவர், பல விஞ்ஞானிகளில் அவளும் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி. அவர் ஒரு தடவை ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறார். அவரை அழைத்தவர் ட்ரெயினில் வர சொல்லி அவருக்கு டிக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் செய்திருக்கிறார். இவர் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிற பொழுது, என பிரசங்கமே இதுக்குள்ளே தான் இருக்குது, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது டிடிஆர் வந்துடுறாரு. இவர் தூங்கிட்டு இருந்து படக்குன்னு எழுந்திருந்தார். மறுபடியும் சொல்கிறேன், பிரசங்கமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. எழுந்திருக்கிறார். கொஞ்சம் உயின்னு சத்தம் கேட்க, மற்ற மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டியாடா? டிடிஆர் வந்து எழுப்பி கேட்குறாரு. அவர் எந்திக்கிறாரு, டிக்கெட் அப்படிங்கிறாரு. இவர் என்ன செய்கிறாருன்னா, தேடணும் டிக்கெட்டை தேடுறாரு. கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, டிக்கெட்டு கிடைக்கல. தேடி பார்க்குறாரு. நம்ம சில பொருளை வச்சுட்டு தேடுவோம் பாருங்க, தேடுறாரு. அப்போ அவர் அடுத்தடுத்துக்கு போகணும்ல, உத்து பார்க்குறாரு. இது ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லை, ஐன்ஸ்டைனில் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா வேண்டாம் உங்கள்கிட்ட நான் கேட்டுட்டேன், தெரியாமல் நீ யாரோன்னு சொல்லி, அதனால ஒன்றும் இல்லையா, அதுனால ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த டிடிஆர் சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? யார்கிட்ட? பிளமா சொல்லுங்க. அந்த விஞ்ஞானிகிட்ட சொல்கிறாரு. யார் சொல்கிறது? டிடிஆர். எதில் போய்கிட்டு இருக்காரு? சரி, எதை தேடுறாரு? டிக்கெட்டுக்கு காணவில்லை. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் பெரிய அறிஞரியா, அதனால் ஒன்றும் இல்லையா, நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்து எதை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னாரு. அவர் மறுபடியும் போட்டு தேடுறாரு. ஐயா, நான் தான் வேண்டான்ட்டு இல்லையா, நீங்கள் என்னத்துக்கு மறுபடியும் போட்டு தேடுறிய அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அட சும்மாரியா, அந்த டிக்கெட்டில் தான் நான் எங்கே இறங்கணும்னு எழுதியிருக்கு, இப்போ நான் எங்கே இறங்க போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்க. இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே வளர்ந்து அது பிறந்த உடனே அதனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது. இப்போ இவர் ஐன்ஸ்டைன் பிரயாணம் போனார் அல்லவா, ஆனால் எங்கே இறங்கணும்னு அவருக்கு தெரியாமல் போச்சு வருங்க. அது பிறகு எப்படி விசாரிச்சு போயிருப்பாங்க, அது வேறு விஷயம். இந்த கருத்துக்கு சொல்கிறேன். பிறந்து அந்த பிள்ளை வளர்கிற காலங்களிலே அது ஒரு பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறது. தகப்பனோடு பிரயாணிக்கிறது, தாயோடு பிரயாணம் பண்ணுகிறது, ஸ்கூலில் பிரயாணம் பண்ணுகிறது, சபையிலே பிரயாணம் பண்ணுகிறது. ஆனால் அந்த பிரயாணத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அதுதான் என்னது? மரணம். சரியா?
கவனிங்க, அந்த பிரயாணத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அது என்னது என்று சொன்னால் அது மரணம். அந்த மரணத்தில் நான் எங்கே போவேன்? அதான் கேள்விக்குறி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்னு பட்டினத்தார் எழுதினார். மனைவி வீடு வரைக்கும் என்ன செய்வாங்க? நேற்று தானே நல்லா இருந்தார், இப்போ தானே பார்த்தேன், முந்தா நாள் அவர் டீ குடிச்சிட்டு வந்தார், அதை பார்த்தனே இதை பார்த்தனே அப்படின்னு உறவுகள் நண்பர்கள் சொல்லுவாங்க. அவர் தான் செத்து போயிட்டார்ல, இனிமேல் நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானே. இப்போ பழைய காரியங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. இது உறவுகள். அடுத்து வீதி வரை மனைவி. அந்த மனைவி என்ன செய்யும்னா, இந்த சப்பரத்திலேயோ இந்த நம்ம அண்ணாச்சி செய்து விட்டுருக்க மாதிரி சொர்க்கரதத்திலேயோ ஏற்றி வைக்கிற வரைக்கும், ஏற்றி வைக்க போகும்போது தாங்கன்னா துயரத்தில் பூவெல்லாம் பிச்சு போட்டு தலையெல்லாம் விரித்து போட்டு பயங்கரமாக அழுவாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது அவனுக்கு நலமாக இருக்கும். ஏனென்றால் எல்லாருடைய முடிவும் அங்குதான் யோசிப்பான். விருந்து வீட்டில், கல்யாண வீட்டில் என்ன செய்வான்? நல்லா பிடிச்சி சாப்பிட்டுட்டு முட்டை கிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் போட்டு ஒரு பீடா போட்டு பிடிச்சின்னு துப்பி போட்டு வந்துடுவான். ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் துக்க வீட்டில் யோசிப்பான், நம்முடைய அந்திய காலம் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிப்பான். ஆக அந்த மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது பிரயாணத்தில். ஆனால் நாம் எங்கே இருக்க போகிறோம்? அப்போ இதை வீதி வரைக்கும் மனைவி அழுவாள். அப்புறம் அந்த பாடலின் அடிப்படையில் சொல்லுகிறேன், காடு வரை பிள்ளை. மண்ணள்ளி போடுவதற்கோ கொள்ளி வைப்பதற்கோ காடு வரைக்கும் என்ன செய்வாங்க? பிள்ளை வருவார்கள். அடுத்தவர் என்ன சொல்லுகிறார்? கடைசி வரை யாரோ இவர் மண்ணுக்குள்ளே போய் மூடியாச்சு இல்லையா? மண்ணுக்குள்ளே போட்டு மூடியாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் எரிச்சு முடிச்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த கடைசி வரை யாரோ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா அழியாதது. காரணம், தேவன் இந்த பஞ்சபூதங்களிலால் ஆன மண்ணை மனிதனாக தனக்கொப்பான ஒரு போட்டோ போல அதை அவர் உருவாக்குறார். ஒரு பெரிய சிற்பாசாரியை போல உட்கார்ந்து உருவாக்கி விட்டார். அழகாக தன்னை போல அதை உருவாக்கி அதற்குள் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். ஊதுகிற பொழுது அவர் ஆவியை ஊதினார். இந்த பஞ்சபூதமும் அவருடைய ஆவியும் இணைகிற பொழுது ஒரு ஆத்மா உருவாயிற்று. ஆத்மானா என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆவியும் இந்த பஞ்சபூதமும் இணைகிற பொழுது ஆத்மா உருவாயிற்று. அந்த ஆத்மாவுக்கு, அதான் ஜீவ ஆத்மாவானா, அந்த ஆத்மாவிற்கு உயிராக தேவனுடைய ஆவி இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, நம்முடைய மாம்சத்தின் சாயல் இருக்கிறது, நம்முடைய உயிரின் சாயல் அல்ல. ஆனால் அந்த மூன்று சாயலையும் கலந்த ஒரு மனிதனாக உள்ளான ஆத்மா செயல்படுகிறது. அப்ப அந்த மனிதன் எங்கே? அவனோடு யார் பிரயாணிப்பது? அவனுடைய பிரயாணம் நின்று போனதா என்று பட்டணத்து சித்தர் அந்த அடிகளார் பாடுகிறார். ஆனால் பைபிளில் இதற்கு ஒரு விளக்கம் இருக்குது. அப்படின்னா, நீங்கள் சங்கீதம், நமக்கு புதிய ஏற்பாடு நிறையா இருக்குது, ஆனால் சங்கீதம் 23 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிறார். அவர் முன்னால போறாரு, சங்கீதம் ஆரம்பிக்கும் போது, சங்கீதம் முடியும் போது பின்னால் வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மரண இருள் வருகிற பொழுது அவர் கூடவே இருந்து கொள்கிறார். அந்த மரணம் என்கின்ற நதியின் கடலை நீந்துவதற்கு அவர் நமது கையை பிடித்து நீந்தி கொண்டே வருகிறார். அப்போ கடைசி வரைக்கும் யார் வருகிறார் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் அவர் பிழைத்தார், உயிரோடு எழுந்தார்.
மனிதனுடைய வாழ்க்கைக்கு மரணம் ஒரு முடிவாக இருந்தது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு மரணம் ஒரு முடிவாக இருந்தது. ஆனால் அந்த மரணத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. நல்லா கிறிஸ்துக்குள்ள மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆவியை அப்படியே கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்காங்களா, சரீரத்தில் சில அப்படி இப்படின்னு எழுத்துருக்கும், அப்படியே ஒப்பு கொடுக்கும் போது அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும். இந்த கிறிஸ்துக்குள்ள மரிக்காதவுடைய அதனுடைய பூத உடல்களை பார்த்தீங்கன்னா ஐயோ அது படுற பாட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரியும் ஊன்னு சொல்லி அந்த முகமே என்ன செஞ்சிடும், மாறின நிலையில் இருக்கும். அப்போ பிரியமானவர்களே, மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு பயம், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட அது சம்பவிக்கின்ற பொழுது, நம்முடைய பிரயாணம் தடைபெறுகிற பொழுது, தடை ஆகிற பொழுது நாம் கிறிஸ்து இருக்கிற இடத்தில் இறங்க வேண்டும். உலகத்தில் பெரிய அறிவாளி தான் ஐன்ஸ்டீன் இல்லையா, அவருக்கு தெரியல. இன்னொரு விஞ்ஞானி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவர் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு இப்படியே போயிருக்காருங்க. தெருவிலே போயிட்டு பக்கத்தில் இருக்கவங்கிட்ட எல்லாம், எங்க இந்த ஆள் வீடு எங்க இருக்கு, இந்த ஆள் வீடு எங்க இருக்குன்னே கேட்டிருக்காரு. எழுதி அவர் பேரை எழுதி கேட்டிருக்காரு. ஏங்க அது கூட தெரியலங்க. கடைசியில் இந்த வீடு இங்கே தான் இருக்கணும், ஓஹோ இதுதானா அப்படின்ட்டு உள்ள போயிருக்காரு. அப்போ உலக அறிவை பாருங்க. இதில் ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். அவனுடைய ஆராய்ச்சியிலும் விஞ்ஞானத்திலையும் இந்த உலகத்தையே மறந்தபடியினால் ஒரு பெரிய கற்பொருளை உருவாக்கி உலகத்திற்கு சாதனையாளனாக மாறினான். நான் சொல்றேன் அந்த விஞ்ஞானிகள். இதுபோல எந்நேரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களுடைய நினைவுகள் நமக்குள்ள வராது, அதை மறந்து விடுவோம். நாளைக்கு என்ன நடக்கும், அது நடக்குமா, இது நடக்குமா, அப்படியா இப்படியான்னு போட்டு நினைச்சாது மனசு குழம்பாது. இந்த ஆராய்ச்சி ஒவ்வொரு நாளும் தேவனை ருசிக்கிறதாக, தேவனை புசிக்கக்கூடியதாக இந்த ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. அப்போ நாம் எந்த அளவிற்கு இப்போ நம்ம வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய எண்ணமெல்லாம் ஒரு நிலையாக இந்த வசனத்தின் மேல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதான் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பது அது 100க்கு 100 உங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நினைவு அலைகள் மிக சரியாக இருக்க வேண்டும். அதனால அந்த விஞ்ஞானிகள் பெரிய பெரிய அற்புதத்தை செய்தார்கள். இப்போ பிரியமானவர்களே, அப்போ அந்த கடைசி நாளில் நான் எங்கே போவேன் அப்படிங்கிறத பவுல் இன்னொரு இடத்துல சொல்வார். நான் இந்த சரீரத்திட்டு விலகி கிறிஸ்துவுடனே முகமுகமாய் அவரை பார்த்து கொண்டிருப்பதற்கு, நான் இப்பொழுது விசுவாசத்தில் பார்த்து கொண்டிருப்பவரை முகமுகமாக பார்த்து கொண்டிருப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கு. ஆனாலும் கூட நான் ஏன் சரீரத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக. நான் என்னைக்கு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணலையோ, உங்களுக்கு என்னைக்கு நான் சுவிசேஷம் சொல்லலையோ, அன்னைக்கு நான் எங்கே போயிடுவேன், இயேசு கிறிஸ்து இடத்துல போயிடுவேன். இதுதாங்க மாபெரும் அறிவு. கிறிஸ்தவ அறிவே அறிவு. அவரை அறிகிற அறிவே எல்லாத்தையும் ஜெயிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பிரயாணத்தில் நான் எங்கே இறங்குவேன், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். நம்ம பஸ்ஸில் போகும்போது, பஸ்ஸில் எல்லாம் போகும்போது, ட்ரெயினில் எல்லாம் போகும்போது, இந்த ஸ்டாப் வந்த உடனே என்னைய கொஞ்சம் எழுப்பிவிட்ருங்க, இந்த ஸ்டாப் வந்தோடனே எழுப்பிவிட்ருங்க, வந்துருச்சான்னு அவனையும் தூங்க விடாமல் நம்மளும் தூங்காமல் அலாரத்தை வச்சு கரப்புறான்னு அதான் அடித்து எல்லாரும் பிரயாணத்தையும் கெடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இந்த இடம் அப்படின்னு சரியாக தெரிஞ்சுன்னா யார்த்தையும் விசாரிக்க வேண்டியதில்லை, அதில் போய் நான் இறங்குவேன். இதற்கு என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருப்பதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம மிக ஆலோசித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகளுடைய புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. என்ன சொல்லுகிறது? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆத்துமா அறிவு இருந்தால் தான் கால் ஒழுங்கான செய்யும்
போக வேண்டிய திசைக்கு ஒழுங்கா போகும். அது இருமணம் உள்ளதாக தாறுமாறா பெயரும். அப்ப ஆத்மாவிலே அறிவு வேண்டும். ஆத்மா அறிவோடு இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியோடு அது ஒத்திருக்கணும். ஏன்னா தேவன் ஊதின ஆவியோடு ஒத்திருக்கணும். சில நேரங்களில் இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிறது, அதாவது மாமிசத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. அவர் பும செஞ்சார் இல்லையா, மாமிசம், அதுல தான் அவன் வீழ்ச்சி அடைந்தான். அந்த வீழ்ச்சியோடு அது ஒத்துக்கொள்ளுகிறது, இந்த ஆத்மா ஒட்டி போய் விடுகிறது. அப்ப அவன் செய்கிற கிரியைகள் எல்லாம் துர்க்கிரியைகளாக இருக்கிறது, நல்ல கிரியைகள் அல்ல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை என்ன செய்யணும், எந்த சட்டையை போடணும், எதை இருக்கணும், எதை வேணும் ஒன்றெல்லாம் எடுத்து அப்படியே வச்சிடணும். காலையில் ஒரு டீயோ 2 பிஸ்கட்டை சாப்பிட்டு என்ன செய்யணும் வரணும், அப்படிங்க இந்த இதெல்லாம் பண்ணி வச்சிடணும். இதுதான் அறிவுள்ள ஆத்மா. காலையில் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு 7-8 மணி வரைக்கும் தூங்கிட்டு குளிக்காமல் பல்லு விளக்காமல் அந்த தூக்கத்தை இங்கே வந்து தொடர்றதுக்கு, அந்த தூக்கத்தை இங்கே வந்து தொடர்றதுக்கு இனிமேல் ஏசி இது இன்வெர்டரும் வச்சுருவோம், கவலைப்படாமல் நீங்கள் வரலாம். ஏன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறது, இங்கே வந்து தூங்கிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், இந்த ஆத்மாவானது இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தால் குரட்டு அது வாட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாட்டு தூங்கிக்கிட்டே இருக்கலாம். இது ஆவியோடு ஒட்டி கொண்டிருந்தால், நானோ நித்திரை செய்து கொண்டிருந்தேன், என் ஆத்மா விழித்திருந்தது. ஏன் இந்த ஆத்மா எங்க ஒட்டி கொண்டிருக்கிறது, ஆவியோட ஒட்டி இருக்கு. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை என்ன செய்யும், உயிர்ப்பியும் கேட்கிறார். மண்ணோடு என்று சொன்னால் இந்த உலக பிரகாரம் மாம்ச சிந்தையோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இந்த வசனத்தை தியானிக்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் இந்த ஆத்மாவை அந்த ஆவியிலே கொண்டு இணைப்பார். ஆவி என்பது தேவனாகிய கர்த்தர் பேசுகிற ஸ்தலம், அதை பிசாசு திருடவே முடியாது. ஆவி என்பது தேவனாகிய கர்த்தர் பேசுகிற ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே இந்த ஆத்மா ஒட்டி கொண்டால் கிறிஸ்தவ ஜீவியம் மெஜாரிட்டியாக இருக்கும். அதற்கு மாறாக வீழ்ந்து போன இந்த சரீரமாய் இருக்கக்கூடியதான போர்வை போல களையப்படுகிற இந்த சரீரமாய் இருக்கக்கூடிய இந்த மண்ணாகிய இந்த சரீரத்தோடு இந்த ஆத்மா ஒட்டி கொண்டிருந்தால் கிறிஸ்தவ ஜீவியம் அரைகுறாக ஜீவியமாக இருக்கும், அல்லது படுத்துவிடும். இதை நீங்க மனசுல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆத்மா ஆவியோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கால் துரிதமாக, அதாவது வேகமான வழி, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி அந்நாளிலே எனக்கு தருவார். அந்நாளிலே என்ன, அந்த பிரசனமாக என்ன, அவர் வருகிற பொழுது, அவர் வெளிப்படும் போது எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, இந்த உச்சிப்புலி சபை திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவர் தருவார். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்குன்னு பாருங்க. அதனால் என்ன செய்யணும், நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கேன், என் கால் வலுவாக இருக்கிறது. கால் வலுவாக இல்லைன்னா எந்த போராட்டத்தையும் போராட முடியாது. எவ்வளவுதான் கை வலுவா இருந்தால் கூட பிடிச்சி தள்ளிட்டாலும் பிறகு கீழே விழுந்தா பிறகு என்ன பண்றது? அதனால அவன் கால் துரிதமாக, ஆவிக்குரிய சிந்தனைக்கு நான் உங்களை சொல்றேன். இந்த ஆவியில ஏவப்பட்ட உடனே இந்த இடத்துல நிற்க கூடாது. யோசேப்பு ஓடிட்டான். அவனுடைய வஸ்திரத்தை புடுங்கினாலும் கூட, நீ புடுங்கி வஸ்திரத்தோட நீ போ அப்படின்னு அவன் ஓடிட்டான். அதுக்கு 10 வருஷம் அவனுக்கு செயல் கிடைச்சிச்சு. அந்த ஆவிக்குரிய ஸ்தலத்திலே தேவன் அவரோடு பேசிக் கொண்டிருந்தபடினாலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவன் கவலைப்படவில்லை. கஷ்டங்கள் கண்ணீர்கள் எவ்வளவோ வந்தது. அவனுடைய கைகளை இரும்பு கட்டி வைத்திருந்தது என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவன் இருளாத இடத்திலே போடப்பட்டிருந்தான் செய்யாத குற்றத்திற்காக. ஏற்கனவே ஒரு 3 ஆண்டுகள், இப்பொழுது ஒரு 10 ஆண்டு. யோசித்து பாருங்கள். இருளுக்குள் சிறைச்சாலைக்குள் சித்திரவதையில் தாடியும் மதுவாக கிடந்தவன். ஆனா ஒரு நாள் உலகமே இருந்துருச்சு. பார்வோன் கண்ட சொப்பனத்தில் உலகமே இருந்துருச்சு. ஆனால் இந்த இருளுக்குள் கடந்த, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருளுக்குள் கடந்த
யோசேப்புக்குள்ளே வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சத்தினாலே இந்த உலகம் முழுவதும் ஜீவ ரட்சணியம் செய்யப்பட்டது. அந்த ஜீவ ரட்சணியத்திலும் யாக்கோபு குடும்பம் போஷிக்கப்பட்டது. அந்த யாக்கோபு குடும்பத்திலையும் யூதா போஷிக்கப்பட்டான். அந்த யூதாவின் சிங்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கால் எவ்வளவு துரிதமாக இருக்கிறதோ நல்ல சிந்தனைகளை, நல்ல காரியங்களை சரியான வழியில் மிக அழகாக அவர்கள் நடப்பார்கள். ஏன் கால் துரிதமானவன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. லோத்து இருந்த சோதோமாரா பட்டணமானது மிக மிக ஒரு லட்சையான கேவலமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. போட்டான் பாருங்க, கொஞ்ச நேரம் காத்திருக்காங்க பாருங்க. அப்படி மோசமான ஒரு உலகமாக இருந்தது. அந்த சோதோமாரா பட்டணத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும், வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அழிய போகுது. தேவதூதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த இவர்கள் நேரம் தாமதப்படுத்தி கொண்டிருந்த பொழுது 2 தேவதூதனும், இங்கிட்டு ஒரு 4 பேர், லோத்து மனைவி 2 பிள்ளைகள், இங்கிட்டு ஒரு தேவதூதன் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டான், இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், சூரியன் விழும்போது அந்த ஒளி வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பூமி, இந்த தேசத்தின் மீது, இந்த ஊரின் மேலே அக்கினி உளுந்து அழித்து விடும் என்று சொல்லுகிறார். உன் ஜீவன் தப்ப, எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க, ஜீவன் தப்ப நீ அந்த மலைக்கு ஓடினார். அவர் கிராமத்தை கேட்டாரு, சரி ஓடி போயிரப்பா அப்படின்னாரு. இப்போ அந்த 4 பேர் ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, 4 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த 4 பேரில் 3 பேருக்கு இந்த ஆத்மாவில் அறிவு இருந்துச்சு. இந்த யாருக்கு மட்டும் அறிவில்லாமல் போச்சு, லோத்து மனைவிக்கு மட்டும் அறிவில்லை. அவள் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறவா அப்படியே மெதுவாக அப்படியே நிற்கிறா. அவங்க ஓடட்டும். ஆத்தாடி, நான் கவத்தினா கோழியெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய முட்டை விட்டுருக்குமே, ஆடு குட்டி போட்டிருக்குமே அப்படின்னு சொன்னா பாருங்க, உப்பு தூண் ஆயிட்டான். அப்போ ஆத்மாவில் அறிவு இருந்தா இவளும் கால் துரிதமாக போய் என்ன செஞ்சிருப்பா, சேர்ந்திருப்பா. ஒரு தேவையற்ற சந்ததி உருவாயிருக்குமா? தேவன் வெறுக்கக்கூடிய சந்ததி உருவாயிருக்க. அதான் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மாவில் அறிவு இருந்தால் நீங்கள் பாவமான இடத்துல நிற்காமல் யோசேப்பை போல் ஓட முடியும். தீயவர்கள் பேசுகிற நடுவில் இல்லாமல் நீங்கள் ஓட முடியும். பொல்லாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நல்லவர்களாக வாழ முடியும். பறவைகள் பறக்கலாம், பல விதங்களிலே பறந்து கொண்டிருக்கலாம் பறவைகள், அதை நாம் தடுக்க முடியவில்லை. என்றாலும் நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தோம் என்றால், ஆத்மா அறிவில்லாமல் நின்று கொண்டிருந்தால், அந்த பறவைகள் நம்முடைய தலையிலே கூடு கட்டிவிடும். கூடு கட்டி குஞ்சு விரிச்சு பேன் பார்த்து புழுக்க வச்சுவிடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அந்த வெளிப்படுகிற பொழுது அவருடைய ஜீவ கிரீடத்தை நமக்கு எல்லோருக்கும் தர காத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள என் ஆத்மாவிலே அறிவுள்ளவனாக இருப்பேன். அந்த ஐன்ஸ்டைனை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.